ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையிலேருந்து கிராமத்தில் நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு பார்க்க போகிறோம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்த உடனே மாடை ஃபஸ்ட்டு பிடிச்சி கட்டுற வேலை. ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமைன்றதுனா காலையில் குளித்து முடிச்சுட்டு தலையெல்லாம் சீவிக்கிட்டேன்னா மாடெல்லாம் வெளியே பிடிச்சி கட்டிட்டதுக்கப்புறம் தான் வாசலுக்கு கோலம் போட முடியும். இல்லாட்டி இந்த மாடை என்ன பண்ணுனாக்கா அது வழி தான் பிடிச்சிட்டு போகிறேன்னா கோலத்தில் நல்லா களைச்சி விட்ருவோம். அதனால் ஃபஸ்ட்டு மாட்டையெல்லாம் வெளியே பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு அப்படியே ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு கையோட சாணியெல்லாம் வாரிடலாம் அப்படின்ட்டு தான் சாணியெல்லாம் வாரிட்டு இருந்தேன். இந்த சாணி வார வேலை தான் எனக்கு கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். அதனால் கையோடு அதை மாடை பிடிச்சி கட்டின உடனே கையோடு சாணியெல்லாம் வாரி முடிச்சுட்டு கூட கொஞ்சமாக ஈஸியாக இருக்குமா. அதனால தான் கடகடன்னு பொறுமையாகவே தாங்க வேலை செய்யணும். இனிமேட்டுக்கெலாம் வேகமெல்லாம் வேலை செய்கிற மாதிரி இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்வேன். எங்கள் வீட்டான கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கிட்டத்தட்ட 7 மணிக்குள்ளேயே 6 மணிக்குள்ளேயே சாணியெல்லாம் வாரிடுவாங்க. அதாவது நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வேலையே சாணி வார வேலை தான். சாணி வாரி முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நான் கோலமே போட ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 9 புள்ளியில் சிம்பிளாக ஒரு கோலம் தான் போடணும் அப்படின்ட்டு கோலம் தான் போட்டிருந்தேன். கோழிலாம் வந்து எட்டி பார்க்குது, நீ எப்படி கோலம் போடுற அப்படின்றத. கோழி வந்து எழுப்பிவிடும் எப்போவுமே சேவல் வந்து. இப்போ வந்து கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால எங்கன்னா கூப்பிட்டு நம்ம பாட்டு படுத்துன்னு தூங்கிட்டு கிடக்கிறது. சாணி வந்து போடவே முடியல. அதனால கோலத்தையாவது மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் 9 புள்ளியில் சிம்பிளாக ஒரு கோலத்தெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இந்த கோலத்தெல்லாம் முன்னாடி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்பயே யோசித்து அப்பயே போடுறதுனால கொஞ்சம் தாறுமாறாக தான் வருது. நான் என்ன பண்ணுவேன், சும்மா விடுவேன்னா கோலத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே காவிலாம் சைடில் கொடுத்துட்டு அப்படியே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலத்தை கும்முன்னு ஆக்கிடுவேன். கம்முன்னு இருக்கிற கோலத்தை கூட அதுக்குள்ளே கோழியெல்லாம் மேய்ஞ்சிட்டு ஒரு பக்கம் நீ எங்கன்னா போட்டுருக்காத டைம் ஆகுதுன்ட்டு நான் கோலத்தை பார்க்குற மாதிரி இல்லைன்ட்டு எஸ்கேப் ஆகிடுச்சு. நானும் கைக்கு வந்ததெல்லாம் இழுத்து விட்டுட்டேன். ஞாபகமே வரலையே எப்படி போடுறதுன்ட்டு. ஃபோனை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்புறம் கோழி வந்து முட்டை வச்சுருக்கு. இது காலையில் எடுத்த வீடியோ. ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து குஞ்செலாம் பொறிச்சிட்டு இருக்கோம். அதையும் நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். அப்படியே கோலத்தை எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே தொட்டிக்கெலாம் தண்ணி எடுத்து ஒரு வேலை இருந்துச்சா, கடகடன்னு போய் தொட்டிக்கெலாம் தண்ணி அவர் மோட்டர் போட்டு விட்டுருவாரு. நான் தொட்டிக்கு மட்டும் தண்ணி எடுத்து பைப்பு பிடிக்கிற வேலை தான். அதெல்லாம் ஒரு கையில் பார்த்துட்டு எடுத்தேன்னா ஃபோன் டப்பக்குன்னு தொட்டியில் விழுந்து போயிடும். அப்புறம் என்னால் வீடியோவே போடவே முடியாது. அதாவது தொட்டிக்கு மட்டும் தான் தண்ணி வரும். கிணத்துல இப்படி தண்ணி இருக்குன்ட்டு எதிர்பார்க்கவே முடியாது. டெய்லி ஒரு தொட்டி 2 தொட்டி நம்புற அளவுக்கு தாங்க தண்ணி ஊறும். அதுக்கு மிச்சம்லாம் ஊறவே ஊறாது. ஏதோ இருக்கிறத வச்சு பொழப்பு ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல்லாம் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் கையோடு இந்த கறி பாத்திரத்தை விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது விறகடுப்புலேயே எல்லா டேக்ஸாகவும் கொண்டு போய் வச்சு கேஸில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, விறகு எடுத்து காய வைக்கலையா, அதனால் அடுப்புலேயே செஞ்சு முடிச்சுட்டு கையோடு அப்படியே பாத்திரத்தை விளக்கி முடிச்சுட்டு அப்படியே துணியும் துவைச்சி போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேரவே துவைச்சி போட்டுருணும். இல்லாட்டி ரிஸ்க் நமக்கு தான். அப்படி துணியெல்லாம் துவைச்சி பிடிக்கும் போது கோழி என்ட்ரி ஆகிடுச்சு. நானும் வீடியோவில் வந்தே தருவேன், என்னை எடுத்து போட்டு தான் ஆகணுன்ட்டு. ஏன்னா துணியை துவைச்சாலும் இந்த கல்லில் நாடடி டப்புக்குன்னு போட்டால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். அழுக்கெல்லாம் க்ளீனாக போகும். துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு அடை சூட போகிறோன்னா அதனால் ஆரி மாவு இன்னைக்கோடு காலி ஆகிடுச்சா, அதனால் 2 மரம் போல் அள்ளி கொண்டு போய் வெயிலில் காய வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த சாகுலேருந்து வாரிட்டு கிடக்குறேன். நான் தேடி வர வேண்டியதாக இருக்கேன். ஒரு மூட்டை போல் இருந்துச்சா, அது தீர்ந்து போயிடுச்சா. இது ஒரு மூட்டை இருக்குது, இன்னும் ஒரு மூட்டை இருக்குது. அப்படி வெயிலில் அடிக்கிற வெயிலில் துணியெல்லாம் காய வச்சுட்டு அப்படியே இப்போ ஆரியத்தையே காய வச்சுக்கிட்டேன். இப்போ தான் ஒரு 10 மணி போல் இருக்கும். அப்போ தான் வெயில் சுல்லுன்னு வந்துச்சு. கிராமத்தில் மழை தண்ணியெல்லாம் இப்போ தான் இழுத்துருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கிராமம். கிருத்திவிக்கு வந்து எங்கே போனாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துடுவார். நின்றுட்டு எப்படி பார்த்துட்டு கிடக்குறான்ட்டு பாருங்களேன். நானும் இதெல்லாம் காய வச்சு முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டை சுற்றி ஒரு வீடியோவை எடுத்துக்கலான்ட்டு எடுத்துட்டேன். யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே தூக்கமே தெரியல. நல்லா தூங்கிட்டு கிடக்குறாரு. சுளீர்னு வெயில் அடித்தா கூட. அப்புறமா பார்த்திங்கன்னா மதியம் போல் தான் முருங்கை தலையில் ஓடிச்சிட்டு வந்து அடை சுடலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா தம்ப்ளைன் மட்டும் எடிட் வச்சுட்டு வீடியோவை எடுக்கல. அதனால் அதையே போட்டு விட்டுட்டேன். முருங்கை அடை செய்யறதுக்கு முருங்கைக்கீரை, காஞ்ச மிளகாய், வெங்காயம், உப்பு, அதுக்கப்புறம் நசுக்கி போட்ட பூண்டு, அவ்வளவே தான். இதையெல்லாம் போட்டு நல்லா பிசிக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். பிரிஞ்சிட்டு வராது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாஃப்டாக ஊற வச்சாலும் கடைசியில் நமக்கு வேலை காமிச்சிரும் இந்த அடை. அதனால நல்லா மாவெல்லாம் நல்லா நைஸாக பிசிக்கி வச்சுக்கிட்டேன். அப்பயே மாவு அரைச்சிட்டு வந்து சுடுறது அடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அரைச்சிட்டு வந்து கூட 1 மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு. இருக்கிறத காலி பண்ணால் தான் மறுபடியும் எடுத்து காய வைக்க விடுவாங்க எங்கள் வீட்டுக்காரே. அதனால தான் சரி இருக்கிறத காலி பண்ணிடலாம், ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணும், புழுவு வச்சிடும் ரொம்ப நாள் செய்யாமல் விட்டுட்டோம்னா. அதனால கடகடன்னு பிசிக்கு வச்சுட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கூழுக்கு மாவு போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பங்கூழ் தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு 1/2 மானம் போல் மாவு போட்டால் சரியாக போயிடும்.
கம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சா, அதனால் மாவை ஃபஸ்ட்டு பிசுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறமா கம்பை நைட்டு போல் மிக்சியில் போட்டு கூட இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் தோசை மாவு மாதிரி தான் நான் கரைப்பேன். அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறமா கம்பெல்லாம் புடச்சி கொட்டி ஊற வச்சுட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊறினா போதும். கூழுக்கு செய்கிற அளவுக்கு பக்குவம் வந்துடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆரி மாவு செய்கிறதுக்கு ஆரி மாவும் கொஞ்சம் ஊறிட்டு இருக்கோம். வாழை இலை 2 வாழை இலை எடுத்துகிட்டு வந்து ஒரு வாழை இலை நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மெலிசாக தட்டிக்கிட்டேன். நான் எப்போவுமே வாழை இலையில் தான் சுடுவோம், கொஞ்சம் பக்காவாக தான் வரும். இன்றைக்கி அதே மாதிரி தான் வாழை இலையில் கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா சூப்பராக வந்துச்சு. எடுக்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். நல்ல பொருளை சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். பார்த்திங்கன்னா எடுக்கும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு சுட்டது நல்லா அழகாகவே வந்துச்சா, 2வது சுடும்போது தான் கொஞ்சம் தாறுமாறாக வந்துடுச்சு. என்ன பண்ணுறது, வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை பொறுமையாக எடுத்துட்டேன். அப்படி சுட்டத்தை எடுத்து போடும்போது வரும் பாருங்க ஒரு வாசனை செம்ம சூப்பராக இருக்கும். தம்பி வந்து எங்கே விளையாட போயிட்டான்ல, ஃபஸ்ட்டு சுட்ட உடனே அவனுக்கு கொடுத்துருப்பேனா. சார் வந்து அவங்க அக்கா வீட்டான்னு விளையாடுறதுக்கு போயிட்டார். அதனால சாரை வந்து இப்போ கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதனால சுட்டு வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஊட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வாழை இலையில் போட்டு விட்டுட்டேன். வாழை இலை யூஸ் பண்ணுறதுனால நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றதுனால நான் அடிக்கடிக்கு ஏதாவது நமக்கு தெரிஞ்சது செய்யும்போது இந்த வாழை இலை தவறாமல் இடம் பிடிச்சிரும். இன்னொன்று போடும்போது பாருங்களேன் கொஞ்சம் தாறுமாறாக சொல் பேச்சு கேட்கவே இல்லை. என்ன பண்ணுறது, புட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடையில ஒரு 6 அடை போல் வச்சு சுட்டு முடிச்சுட்டு மாட்டுக்கு அப்படியே தீவன பிள்ளை அறுக்கிறதுக்கு போயிட்டு தீவன பிள்ளை அறுத்துன்னு வந்து போட்டு கோழி வந்து குஞ்சு பேச்சிருக்கும் போல் இருக்குது. நான் இன்னும் சாணியாக வரல, 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சார் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாருன்னா பேக்கை கூட கழட்டி வைக்கல. கோழி எத்தனை குஞ்சு பேச்சிருக்கு சித்தி வீடியோ எடுவான்னு கூப்பிட்டான்னு எங்கள் ஜீவா, அதாவது எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா பையன். கோழி நான் காலையில் வந்து எனக்கு கை வைக்கிறதுக்கே உள்ள இப்போ வந்து சார் தொட்டோடனே அங்கே கம்முன்னு இருக்குது. பார்த்திங்கன்னா 4 குஞ்சு பெரிச்சிருக்கும் போல் இருக்கு. ஒரு குஞ்சு என்ன ஆகிடுச்சுன்னா அது நல்லா போட்டு நசுக்கிட்டு இருக்கும் போல் இருக்குது. அப்படியே குடலெல்லாம் வெளியே வந்துடுச்சு. அதை எடுத்து பார்த்தா பாவமாக போயிடுச்சு. என்னடா இது கொடுமையாக போயிடுச்சுன்னு கொஞ்ச நேரத்தில் இது செத்தே போயிடும் போல் இருக்குது. கோழி மிதிச்சு குஞ்சு சாகுறது இப்படி தாங்க கேள்விப்படுறோம். அப்புறம் ஒரே ஒரு ரோஸ் செடியில் பூத்துருந்துச்சா, அந்த ரோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு இசைத்தமிழ், அதாவது எங்கள் வீட்டுக்காரோட இன்னொரு அண்ணா பொண்ணு அறுத்துட்டாங்களா. அப்புறம் இதுதாங்க எங்கள் வீட்டு மாடு. சார் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த மணல்லாம் அவங்க அக்கா கூட விளையாடிட்டு தான் இருப்பார். கேட்டால் மம்மி கேக் செய்கிறேன்னுவாரு. அப்புறம் கோழியெல்லாம் அடைக்கலம் ஆயிடுச்சு கூரை மேலே ஏறி. சார் வந்து பார்த்திங்கன்னா பக்குவமாக படுத்துட்டார் மணல் மேலே. அவர் குழு குழுன்னு இருக்கும் போல் இருக்குது. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கிராமம். எங்களோட கிராமம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சூரிய பகவான்லாம் அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு சாப்பிட்றதுக்கு டின்னரு. நீங்களும் அதே மாதிரி சுவையானதை ஆரோக்கியமானதை செஞ்சு சாப்பிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க. சாரும் அரினாவும் கேக் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள வந்து பிஸியாக இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கேக் செய்யட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து வச்ச பூ வந்து சாமிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு, எப்போவுமே வெள்ளிக்கிழமை இங்கே பூஜை நடக்கும்ல, அதனால் பறித்து வச்ச பூவை சாமிக்கு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா என் பையனோட கொலுசு வச்சு சலங்கு கேட்டுகிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது, அவர் தூங்குறதுக்கு அப்புறம் வீடியோ போட்டால் 10 மணிக்கு மேலே ஆகிடும், யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்ம சேனல் சும்மாவே ஓட மாட்டேங்குது, இதில் வேறு 10 மணிக்கு போட்டால் எப்படி? அதனால காட்டன் மாரியம்மா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த வீடியோவது நல்லா போகணும், நிறைய பேர் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், நாங்களும் ஒரு நாள் பெரிய யூடியூபர் ஆகணும் வேண்டிக்கிட்டு பூஜையை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில்